இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க, உங்க லைஃபே டிசைட் பண்ண போது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பேக் டு மை சேனல். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி, சார் என்னுடைய கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும், எந்த குரூப் கிடைக்கும்னு வந்து ரொம்ப ஈகரா கேக்குறாங்க. ஏன்னா they are going to attend the first time in counseling. ஏன்னா நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த மார்க்குக்கு என்ன கிடைக்கும்னு we can judge பண்ணலாம். பட் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்னால வந்து அவங்களுக்கு ரொம்ப கியூரியாசிட்டி. சார் எந்த காலேஜ் சார் எடுக்கலாம், எந்த காலேஜ் சார் எடுக்கலாம், இல்ல எந்த குரூப் எடுக்கலாம்னு அவங்க வந்து நிறைய வந்து போன் பண்ணி கேக்குறாங்க. இன்னும் வந்து அவங்க மெயினா கேக்குற கேள்வி வந்து, சார் காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, குரூப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? $1,000,000 கொஸ்டின் வந்து அவங்களுக்கு என்னது, சார் காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா, குரூப் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா? இந்த கேள்விதான் வந்து எல்லா பேரண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மனசுல இருக்கு. சோ இதுக்கு ஆன்சர் சொல்றது வந்து சிம்பிள் கிடையாது. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், புரியுதா, தென் காலேஜ். சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பிரிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும்னா, காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் டு த காலேஜ், செகண்ட் குரூப். ஏன்னா இப்போ வந்து ஒரு நல்ல காலேஜ்ல வந்து நீங்க சேர்ந்தீங்கன்னா அந்த காலேஜே வந்து உங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ பிளேஸ்மெண்ட்ல இருந்து எம்ஓல இருந்து என்னென்ன ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ, ஒரு நல்ல காலேஜ்ல வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். அந்த எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருவீங்க, குரூம் ஆவீங்க. சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும், காலேஜுக்கு கொடுக்கணும். சார் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டிக்கு காலேஜ் கொடுக்கணும்னா அதுலயும் வந்து கேட்டகரிஸ் இருக்கு. இப்போ காலேஜ்ல வந்து நீங்க வந்து ஒரு செக்டார் வைஸா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டாப் காலேஜஸ், நம்ம ஒரு இது வந்து எந்த காலேஜுக்கும் வந்து இது கிடையாது, ஒரு கம்பேரிசன்ஸ்க்காக நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 190க்கு மேல கட் ஆஃப் எடுக்கிறாங்க ஒரு ஸ்டூடெண்ட். 190க்கு மேல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நல்ல காலேஜும் கிடைக்கும், நல்ல குரூப்பும் கிடைக்கும். பட் அவங்களுக்கு என்னன்னா, ஒரு பெரிய காலேஜ்ல வந்து எனக்கு குரூப்பை நான் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படி கேக்குறீங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா, இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்து என்னது, டாப் காலேஜ் பார்த்தோம்னா கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து SSN, PSG, தியாகராஜா, இந்த மாதிரி காலேஜ்லாம் வந்து டாப் காலேஜ். சோ இந்த மாதிரி காலேஜஸ்ல எல்லாம் நீங்க என்ன செய்யலாம்னா, நீங்க உங்களுடைய பிரான்ச்சை காம்ப்ரமைஸ் பண்ணலாம். எந்த மாதிரி காலேஜ்ல, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டில, MIT campus, SSN, சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, PSG அப்ளைட் ரிசர்ச், தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ், அழகப்பா செட்டியார், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க என்ன செய்யலாம்னா, உங்களுடைய காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுங்க. அந்த காலேஜ்ல வந்து நீங்க நினைச்ச பிரான்ச் இல்லன்னா அந்த மாதிரி காலேஜஸ்ல வந்து நீங்க என்ன செய்யலாம்னா பிரான்ச்சை காம்ப்ரமைஸ் பண்ணலாம். இது தப்பு கிடையாது. ஏன்னா இது எல்லாமே ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவங்களே வந்து உங்களை என்ன செஞ்சிருவாங்க, குரூம் பண்ணிடுவாங்க. இது வந்து 190க்கு மேல இருக்கிறவங்களுக்கு. சார் அதுக்கப்புறம் இருக்கிறவங்க, இப்ப வந்து சார் வந்து என்னுடைய மார்க் வந்து 190ல இருந்து 175 வரை இருக்கேன், ஆனா வந்து நான் நல்லா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தான் வர போறேன். சார் இப்போ நான் வந்து எப்படி சார் நான் காலேஜை ப்ரிஃபர் பண்ணணும்னா, இப்போ வந்து நீங்க எப்படி பண்ணணும்னா ஈக்குவல். இப்போ வந்து இப்போ சென்னையிலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் வைங்களேன். இப்போ சென்னையில எடுத்துட்டோம்னா ஒரு கம்பாரிசனுக்காக சொல்றேன், வெங்கடேஸ்வரா, சென்ட் ஜோசப், பனிமலர், ராஜலட்சுமி, RMK, இது எல்லாமே மோராலஸ் ஒரே மாதிரி காலேஜஸ் தான். இதே இது வந்து நீங்க கோயம்புத்தூர் சைட்ல வந்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா, ஈஸ்வர், இந்த சைட் போனா பண்ணாரி அம்மன், கொங்கு, சோனா காலேஜ், சவுத்துல வந்தீங்கன்னா வந்து வேலம்மாள், PSNA, மெஃப்கோ, நேஷனல், இது எல்லாமே அடுத்த ரேஞ்சில் இருக்கிற காலேஜ். புரியுதா? அப்போ வந்து அடுத்த லெவல் காலேஜ்ல வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 190க்கு ஒரு காலேஜஸ் வந்து நீங்க மைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்க முடிஞ்ச வர வந்து குரூப்பை காம்ப்ரமைஸ் பண்ணுங்க. இல்ல நீங்க குரூப்பை காம்ப்ரமைஸ் பண்ணல, 190க்கு மேல இருக்கிறவங்க இந்த அடுத்த லெவல் காலேஜஸ் இருக்கிற எல்லாமே ஒண்ணுதான். இப்ப நான் சென்னை ஜோன்லயும் சொன்னேன், கோயம்புத்தூர் ஜோன்லயும் சொன்னேன், சவுத்லயும் சொன்னேன். இது 190 to 175 வரை கிடைக்கிற காலேஜ். இந்த மாதிரி காலேஜ்ல வந்து நான் பிரான்ச் தான் நீங்க காம்ப்ரமைஸ் இருக்கிற 190க்கு மேல இருக்கிறவங்க இந்த மாதிரி காலேஜ்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச பிரான்ச் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து
இப்போ 175ல இருந்து 190 இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க காலேஜஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், பிரான்ச்சுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு மோரால்லஸ் ஒரே மாதிரி காலேஜஸ் இருந்துச்சுன்னு வைங்க. இப்ப நான் சொன்ன காலேஜ்ல என்னது மோரால்லஸ் ஒரே மாதிரி கேட்டகரி தான். எல்லாருமே வந்து ஒரே கேட்டகரி தான். ஒரு பர்சன் இவன் கூட இருப்பான், ஒரு பர்சன் இவன் இன்னொரு ஹாஸ்பிட்டல் இன்னொருத்தவங்க கூட இருக்கலாம். சோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா சென்னை ஜோன்லயும் அதே மாதிரி தான், கோயம்புத்தூர் ஜோன்லயும் அதே மாதிரி தான், சவுத்லயும் அதே மாதிரி தான், சேலம் ஜோன் எல்லா ஜோன்லயும் பாத்தீங்கன்னா மோரால்லஸ் இந்த மாதிரி காலேஜ்ல என்னது ஒரே ரேஞ்ச் ஆஃப் காலேஜ். அந்த ஒரே ரேஞ்ச் ஆஃப் காலேஜ்ல வந்து இப்ப நீங்க என்ன செய்யலாம்னா யூ கிவ் த இம்பார்ட்டன்ஸ் டு த காலேஜ் அண்ட் குரூப். புரியுதா? 190க்கு மேல டாப் காலேஜ்ல வந்து நீங்க காலேஜ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ 190 to 175 இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி காலேஜஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரே காலேஜ் தான். அந்த மாதிரி நேரத்துல வந்து ஏ காலேஜ்ல இல்லைன்னா பி காலேஜ்ல கிடைக்கும், பி காலேஜ்ல இல்லைன்னா சி காலேஜ்ல கிடைக்கும். சோ அப்ப எல்லாமே ஒரே ரேஞ்ச்ல இருக்கும் போது நீங்க என்ன செய்யலாம், காலேஜ் இந்த காலேஜ் கிடைக்கலையா குரூப் நீங்க மைண்ட் பண்றீங்களா, அடுத்த காலேஜ்ல உங்களுக்கு பிடிச்ச குரூப் எடுங்க. இல்ல சார் எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும்னா அந்த காலேஜ்ல வந்து வேற குரூப் எடுங்க. புரியுதா? சோ அதனால வந்து ரேஞ்ச் ஆஃப் காலேஜஸ் பாருங்க. சோ அந்த காலேஜ் வந்து 30வது ரேங்கா இருக்கலாம், மேபி 20வது ரேங்கா இருக்கலாம், மேபி 45வது ரேஞ்சா இருக்கலாம். ஆனா வந்து அதோட கேட்டகரி பாருங்க. ஒவ்வொரு ஜோன்லயும் ஒவ்வொரு காலேஜ் வந்து ஒரு லெவல்ல இருக்கும்ல, அந்த மாதிரி காலேஜ்ல வந்து நீங்க உங்களுடைய பிரான்ச் அண்ட் காலேஜ் ரெண்டும் வந்து நீங்க பேலன்ஸ்டா வந்து இது பண்ணணும். புரியுதா? அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், சார் நான் வந்து 185 மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து ஏ காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் நினைச்சிருக்கேன், ஆனா அது ஏ காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல, பட் பி காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குதுன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னது, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா பி காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க. இல்ல சார் நான் ஒரு ஏ காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நினைச்சேன், ஆனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எனக்கு அந்த ஏ காலேஜ்ல கிடைக்கல, ஆனா அந்த காலேஜ்ல வந்து எனக்கு ஏடிஎஸ்ஓ இசிஓ கிடைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யலாம், அந்த காலேஜ் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா பிரான்ச்சை கொஞ்சம் கம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த இடத்துல வந்து 190ல இருந்து 175 இருக்கிறவங்க வந்து காலேஜ் அண்ட் பிரான்ச் ரெண்டுமே வந்து நீங்க ஈக்குவலா பார்க்கலாம். இந்த காலேஜ்ல இந்த பிரான்ச், இல்லன்னா இந்த பிரான்ச்சுக்கு இந்த காலேஜ் ரெண்டுமே வந்து நீங்க ஈக்குவலா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணுல வந்து நீங்க வந்து ஈஸியா காலேஜ் கிடைச்சிரும். சோ இந்த மாதிரி தான் பார்க்கணும். ரைட், இது வந்து ஆல்மோஸ்ட் டஃபஸ்ட் வந்து யாருக்குன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹை மார்க் இருக்கும், அவங்க காலேஜ் செலக்ஷன்ல தப்பு பண்ணுவாங்க, பிரான்ச் செலக்ஷன்ல தப்பு பண்ணுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களுடைய பிரான்ச்ல இருந்து நீங்க ஆர்டர் பண்ணுங்க. ஒரு காலேஜை போட்டுட்டு நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸா, அப்புறம் இசியா, ஏடிஎஸ்ஆ, மெக்கானிக்கலா, அப்போ வந்து அப்படியே ஆர்டர் பண்ணுங்க. அடுத்தது வந்து செகண்ட் ரவுண்ட் வந்தோடனே ஆல்மோஸ்ட் மேபி 175ல இருந்து நம்ம 140 வரை சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பேசுவோம். சோ இந்த மாதிரி ரேஞ்சில இருக்கிறவங்களுக்கு நீங்க ஏற்கனவே வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இல்ல டிஇ ஆன்லைன்ல வந்து கட் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த கட் ஆஃப்ல வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து போய் செக் பண்ணுங்க. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து இப்போ செகண்ட் ரவுண்ட்ல வரீங்கன்னா 175ல இருந்து 160 வரை வந்து எந்தெந்த காலேஜ் வந்து நீங்க கிடைக்கும்னு இருக்குல்ல, அத வந்து நீங்க வந்து நோட் பண்ணுங்க. அந்த நோட் பண்றதுல வந்து அதுல நீங்க ஆர்டர் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், காலேஜை சூஸ் பண்ணலாம். சோ இப்படிதான் வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்கும் வந்து பண்ணணும். இது வந்து இப்போதைக்கு வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்க்கு சொல்லியிருக்கேன். அது போக வந்து நல்ல காலேஜ் எது அப்படின்னு வந்து எல்லாத்துக்கும் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு. சோ நல்ல காலேஜ் என்பது வேறு, எனக்கு கிடைக்க போற நல்ல காலேஜ் என்பது வேறு. புரியுதா? சோ வந்து இப்போ நீங்க ஒரு 160 170 மார்க் எடுக்கிறீங்க, ஒரு நல்ல காலேஜ்னு வந்து யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லிடுவாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி கேம்பஸ், கிண்டி கேம்பஸ், எஸ்எஸ்என், சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஏஜி, வெங்கடேஸ்வரா, தியாகராஜ இன்ஜினியரிங் காலேஜ், பிஎஸ்என்ஏ, மெஃப்கோ அண்ட் நேஷனல், இந்த மாதிரி எல்லாருமே சொல்லிடலாம். ஆனா இந்த மாதிரி காலேஜ்ல வந்து உங்களுக்கு கிடைக்குமா? புரியுதா? சோ எதுவுமே எப்பவுமே நல்ல காலேஜ் எப்படின்னா உங்க ரேஞ்சுக்கு எது கிடைக்குதோ அதுதான் நல்ல காலேஜ். அப்படிதான் நீங்க என்ன செய்யணும், மைண்ட ஃப்ரேம் பண்ணணும். சரி சார், இப்ப நல்ல காலேஜ் வந்து நாங்க எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து டிசைட் பண்ணலாம்னா,
நிறைய கிரைட்டீரியா இருக்கு. அதுல ஒண்ணு ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்னு இருக்கு, பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மாப்ள இந்த காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வேணாம் மாப்ள அந்த காலேஜ்ல போனோம்னா வந்து நம்மள வந்து மூச்சு கூட விட மாட்டாங்கன்னு சொல்லி ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, பியர்ஸ் திங்கிங். அதே இது பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா, சார் நான் பொம்பளை பிள்ளை இருக்கு, இந்த காலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குமா சார், இது பேரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரே இதுதான் பெர்செப்ஷன் வந்து இப்ப 6ன்னு ஒண்ணு இருக்கு, நான் இங்க இருந்து பார்த்தா 6ன்னு சொல்லுவேன், நீங்க அங்க இருந்து பார்த்தா வந்து அது என்னன்னு சொல்லுவீங்க, 9ன்னு சொல்லுவீங்க. பெர்செப்ஷன் தான் டிஃபரன்ஸ். சோ பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்ட்ரிக்டான காலேஜ் விரும்புவாங்க, ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து லீனியன்ட் காலேஜ் விரும்புவாங்க. இது ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ்ல. அடுத்தது வந்து பாஸ் பெர்சன்டேஜ். ஒரு காலேஜ்ல வந்து பாஸ் பெர்சன்டேஜ் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும். சோ அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இப்போதைக்கு நான் அட்டானமஸ் காலேஜுக்கு போடுறாங்க, பட் அட்டானமஸ் காலேஜுக்கு பாஸ் பெர்சன்டேஜ் போடுறது இல்ல. அதுல வந்து நீங்க பாஸ் பெர்சன்டேஜ் அது ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கணும். அது போக NAC, NBA. இப்ப NACனா வந்து காலேஜ் லெவல்ல வந்து சர்டிபிகேஷன் கொடுக்கிறது வந்து NAC. NACனா வந்து அந்த காலேஜ் வந்து என்னது A++, A+, A, B+, B இப்படி கொடுப்பாங்க. இது எல்லாமே அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி கொடுக்கிறது NAC. அடுத்தது வந்து NBA. NBA வந்து டிபார்ட்மெண்ட் வைஸா கொடுக்கிறது. அந்த காலேஜ்ல வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து MBA வாங்கியிருக்காங்க அப்படி பண்றது வந்து இது. இப்ப எல்லார் மனசுலயும் ஒன்னு பிரான்ச் என்ன இருக்கு, AIDS, AIML. இந்த மாதிரி வந்து ஒரு காலேஜ்ல NBA கிடையாது. ஏன்னா நீங்க NBA போகணும்னா மினிமம் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும். இப்ப நீங்க விரும்புற வந்து ADS, AIML NBA எந்த காலேஜுமே வாங்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா மினிமம் 6 இயர்ஸ் இருக்கணும், 2 பேட்ச் வெளியில வந்தாதான் நீங்க இது பண்ண முடியும். ரைட். ஒரு நல்ல காலேஜ் என்பது ஃபேக்ட்ஸும் இருக்கு, ஒப்பீனியன் இருக்கு. புரியுதா? ஒப்பீனியன் என்னன்னா யார் வேணுமா கருத்து சொல்லலாம். சார் உங்க ரிலேட்டிவ்ஸ் வரலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வரலாம். சார் அந்த காலேஜ் வந்து நல்ல காலேஜ் சார், அந்த காலேஜ்ல போனா எல்லாருமே நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன், அந்த காலேஜ்ல போனா வந்து உங்களுக்கு சீட் கிடைக்கும். இதெல்லாம் ஒப்பீனியன். ஒப்பீனியன் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே வந்து உங்கள்ட்ட சொல்றது பேர் தான் ஒப்பீனியன். ஆனா ஃபேக்ட் வந்து இதுதான், இத்தனாம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் ஆகுதா, இத்தனாம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது, இந்த காலேஜ்ல வந்து இத்தனை பேத்துக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க, இந்த காலேஜ்ல வந்து இத்தனை பேர் வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ்ல பாஸ் பண்ணிருக்காங்களா, ஃபேக்ட். சோ எப்பவுமே வந்து ஒப்பீனியனை வந்து நம்ம பார்க்க கூடாது, ஃபேக்ட்ஸை தான் வந்து நம்ம என்ன செய்யணும், கன்சிடர் பண்ணணும். அதனால வந்து ஒப்பீனியன் வந்து யார் வேணுமா சொல்லலாம், அது மேபி வந்து உண்மையா இருக்கலாம், நிறைய நேரம் அது பொய்யாக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஃபேக்ட் வந்து என்ன ஆகாது, ஃபேக்ட்ஸ் வந்து என்னைக்குமே தப்பாது. சோ எப்பவுமே ஒரு காலேஜை நீங்க அனலைஸ் பண்ணும்போது அந்த காலேஜோட ஃபேக்ட்ஸை வச்சுதான் நீங்க என்ன செய்யணும், பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க எல்லாருமே விரும்புற மாதிரி 4 வருஷம் கழிச்சு பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு அந்த காலேஜை வந்து நீங்க என்ன செய்யணும், காலேஜ்ல போய் கேட்டாங்கன்னா அவங்க டீடைல் சொல்லிடுவாங்க. அடுத்தது வந்து மெயினா வந்து ஒரு காலேஜை செலக்ட் பண்றதுக்கு நீங்க அந்த காலேஜை விசிட் பண்ணணும். நீங்க ஒரு காலேஜை விசிட் பண்றதுக்கு நான் நிறைய பேர் எங்கிட்ட போன் இருப்பாங்களோ கூட நான் கலோக்கியலா சொல்லுவேன், சார் உங்க பையனுக்கு ஒரு பொண்ணு பாக்குறீங்க, எப்படி போட்டோ பார்த்தனவே அந்த பொண்ணை ஒத்துக்குருவீங்களா, இல்ல அந்த போய் வந்து அந்த விசாரிச்சு வந்து அந்த குடும்பத்தை விசாரிச்சு வந்து நீங்க வந்து சம்பந்தம் பண்ணுவீங்களான்னு. இல்ல சார் நேர்ல போய் வந்து விசாரிச்சு அப்படிதான் நாங்க சம்பந்தம் பண்ணுவோம். அதே மாதிரிதான் இப்போ உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு காலேஜ்ல சீட் எடுக்கிறீங்கன்னா முதல்ல வந்து அந்த காலேஜை வந்து என்ன செய்யணும், விசிட் பண்ணணும். அந்த விசிட் பண்ணி அந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட் பேசணும், போக வந்து அந்த காலேஜ்ல என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்து எந்த காலேஜ் நீங்க போனீங்கன்னா வந்து நீங்க என்ன செஞ்சிடலாம், விசிட் பண்ண எல்லா காலேஜும் அலோவ் பண்ணுவாங்க. இதே வந்து உங்க பையன் உங்களுடைய பொண்ணு அம்மா அப்பா எல்லாருமே வந்து ஒரு பிக்னிக் மாதிரி போங்க. இப்போ வந்து ஒரு ஜோன்ல இருக்கீங்க, நான் சென்னை காலேஜ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல கோயம்புத்தூர் சைட்ல பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல சவுத் சைட்ல காலேஜ்ல பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி காலேஜ்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யலாம்,
ஒரு டூர் மாதிரி இப்ப போயிட்டு வாங்க. இன்னும் 1.5 மாசம் இருக்குல்ல கவுன்சிலிங்க்கு. நேரா வந்து உங்க ஃபேமிலியோட 1 or 2 days வந்து அந்த ஊருக்கு போங்க. ஒரு 4-5 காலேஜ் பாருங்க. அந்த 4-5 காலேஜ்ல பார்க்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் நீங்க இன்டராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மனசு சொல்லும். நிறைய காலேஜ் பாப்பீங்க, ஆனா ஒரு காலேஜ்ல வந்து உங்க உள் மனசு சொல்லும் இந்த காலேஜ் என் பையனுக்கோ பொண்ணுக்கோ சூட்டபிள்னு சொல்லும். அந்த காலேஜை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு காலேஜ்ல வந்து அலுமினிஸ் ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு காலேஜ் டெவலப் ஆயிருக்குன்னா இங்க ஒரு ஸ்ட்ராங் அலுமினி பேஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ராங் அலுமினி பேஸ் இருக்கிற காலேஜ்ல வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் அலுமினி பேஸ் இருந்துச்சுன்னா அவங்க எல்லாம் வந்து நல்ல கைட் பண்ணுவாங்க. போக வந்து எல்லா லெவல்லையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது போக வந்து இப்போ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ரெகுலரா எந்தெந்த காலேஜ்ல நடத்துறாங்களோ அந்த காலேஜ்லாம் வந்து நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு என்னென்ன இது இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னு பாருங்க. ஸ்போர்ட்ஸ்க்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னு பாருங்க. இது எல்லாம் போக ஒரு நல்ல காலேஜுக்காக உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ விருப்பம் இல்லாம குரூப்பை சேர்க்காதீங்க. இத நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேபி இப்ப நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லன்னா ஏடிஎஸ் சொல்லலாம், ஏடிஎஸ் இல்லன்னா இசி வரலாம், இசி இல்லன்னா ட்ரிபிள் வரலாம், மெக் வரலாம், சிவில் வரலாம். சோ இது எல்லாமே நீங்க ஒரு செக்டார்ல வந்து ஒன்னு விட்டு போகலாம். ஆனா உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ லெதர் டெக்னாலஜியோ ஒரு கெமிக்கலோ ஒரு பெட்ரோலியமோ பிடிக்கவே இல்லை. ஆனா நல்ல காலேஜ்ல அண்ணா யூனிவர்சிட்டியில கிடைக்குதுன்னா அவங்களுடைய விருப்பம் இல்லாம அந்த காலேஜை வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஓரளவு அவங்க அக்செப்டபுளா தான் வந்து என்ன செய்யணும், ஒரு காலேஜையும் குரூப்பையும் சூஸ் பண்ணணும். இல்ல ஒரு நல்ல காலேஜ்ல கிடைக்குதுன்னு அவங்களுக்கு விருப்பம் இல்லாம எந்த குரூப்பையும் நீங்க என்ன செய்யாதீங்க, சேர்க்காதீங்க. காலேஜை மட்டும் நீங்க பார்க்க கூடாது, குரூப்பையும் பார்க்கணும் சொல்லியிருக்கேன். அதோட உங்க பொண்ணோட உங்க பையனோட இன்ட்ரெஸ்டையும் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இன்னும் வந்து நிறைய வந்து ஒரு காலேஜ் பிரான்ச்சஸ் பத்தி நிறைய பேசலாம். ஏன்னா வந்து அடுத்தடுத்த வீடியோல வந்து நிறைய வந்து ஒரு காலேஜ் குரூப்பை பத்தி பேசுறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை என் பேர் ஜாகிர் ஹுசேன். என் செல் நம்பர் 9842376822. எல்லாருமே என்ன செய்றீங்க, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். எல்லாருமே வந்து என்ன செய்றீங்க, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். Until then, bye bye.